தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா 6வது முறையாக இன்று பதவியேற்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், ஜெயலலிதா இன்று எத்தனை மணிக்கு பதவியேற்கிறார்? எத்தனை அமைச்சர்கள் இங்கு பதவியேற்கிறாங்க? ரத்திகா, அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தமிழக முதல்வராக 6வது முறையாக இன்று பதவியேற்கிறார். அவர் உட்பட 29 அமைச்சர்கள் இன்று தங்களுடைய பதவிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதற்கான விழா ஏற்பாடுகள் தற்போது சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் துரிதமாக செய்யப்பட்டுள்ளன. அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் தற்போது காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டுள்ளார்கள். சுமார் 2000க்கும் அதிகமான காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் முதல்வராக பதவியேற்க வரும் ஜெயலலிதாவை வரவேற்கிறதுக்கு அதிக அளவில் தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் இங்கு குவிந்துள்ளார்கள். அது நேரடியான காட்சிகளை பார்க்கலாம். இந்த சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கத்தை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழக முதல்வராக ஜெயலலிதா இங்கு 2 முறை பதவியேற்றுள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு, அதன் பிறகு 2011 மற்றும் 2015ஆம் ஆண்டு இந்த தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றுள்ளார். தற்போது இதற்கான ஏற்பாடுகள் தான் இங்கே அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளன. அவரை வரவேற்று பேனர்கள் மற்றும் பிளெக்ஸ்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த அரங்கத்தை பொறுத்தவரை, அதாவது இன்றைய பதவியேற்பு விழாவை பொறுத்தவரை பகல் 12 மணி அளவில் சரியாக தொடங்குகிறது. தமிழக ஆளுநர் ரோசையா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதன் பிறகு ரகசிய காப்பு பிரமாணத்தையும் செய்து வைக்கிறார். அவருடன் அதன் பிறகு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒவ்வொருவராக வரிசையாக 28 அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். இந்த அமைச்சரவை பட்டியலை பொறுத்தவரை குறிப்பாக ஏற்கனவே 16 அமைச்சர்கள் 16 அமைச்சர்களாக உள்ளவர்கள். அதன் பிறகு 13 அமைச்சர்களுக்கு புதிதாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்வுகளை பொறுத்தவரை அடுத்தடுத்து நடைபெறுகிறது. அதன் பிறகு பகல் மதியம் 1:30 மணி அளவில் செம்மலை, அதாவது தற்காலிக சபாநாயகராக செம்மலை கவர்னர் மாளிகையில் வைத்து பதவியேற்க உள்ளார். ரத்திகா, ஸ்டாலின், இந்த நிகழ்வுல முக்கிய பிரமுகர்கள் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? இன்றைய நிகழ்வுகளை பொறுத்தவரை இன்று நடைபெறும் இந்த பதவியேற்பு விழாவில் முக்கிய பிரமுகர்கள் பலர் வெளிமாநிலங்களிலிருந்து வரவுள்ளார்கள். குறிப்பாக மத்திய அரசு சார்பில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இந்த விழாவுக்காக வருகை தர உள்ளார். குறிப்பாக பல்வேறு முக்கிய பிரமுகர்களுக்கு ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி உட்பட மத்திய அமைச்சர்கள் என பலருக்கும் இந்த அழைப்புதலானது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சென்றுவிட்டது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாட்டு பயணத்தில் இருப்பதால் அவரால் பங்கேற்க முடியவில்லை. அவருக்கு பதிலாக மத்திய அரசு சார்பில் வெங்கையா நாயுடு பங்கேற்கிறார். அதே போல மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட மத்திய அமைச்சர்கள் ஒரு சிலர் பங்கேற்க உள்ளதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கும் இன்றைய நிகழ்வில் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களை தவிர தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் உட்பட சென்னை மாவட்டத்தை சேர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என்று நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் தான் தற்போது செய்யப்பட்டு வருகின்றன. இவர்களை தவிர முக்கிய பிரமுகர்கள், தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள், நடிகர் ரஜினிகாந்த் என முக்கிய பிரமுகர்கள் இந்த விழாவில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாமல் இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விழா நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்திகா, ஸ்டாலின், இந்த பதவியேற்பு விழாவையொட்டி என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? போக்குவரத்தில் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள் எல்லாம் என்ன? ரத்திகா, அதாவது சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கத்தை பொறுத்தவரை சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ளது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளில் சுமார் 2000க்கும் அதிகமான காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளார்கள். அதே போல போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் போக்குவரத்து போலீசாரும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக காமராஜர் சாலையில் பல்வேறு விதமான போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த விழாவிற்கு வரும் முக்கிய பிரமுகர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. அந்த அனுமதி சீட்டை கொண்டுதான் யாவரும் சென்னை பல்கலைக்கழகத்திற்குள் நுழைய முடியும். அதே போல ஊடகங்களுக்குமான அனுமதி சீட்டும் தனியாக வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளையும் கடந்த 2 நாட்களாகவே தொடர்ச்சியாக செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். இந்த போக்குவரத்து மாற்றத்தை பொறுத்தவரை காலை 11:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை காமராஜர் சாலை, அதே போல சேப்பாக்கம் பகுதியில் உள்ள சாலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் காரணத்தினால், அதுக்கான சூழல் உள்ள காரணத்தினால் இந்த போக்குவரத்து மாற்றங்கள் செய்வதில் போக்குவரத்து காவல்துறையினர் தற்போது துரிதமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ரத்திகா.